சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வ கோவிலிலிருந்து மறந்தும் இந்த 3 பொருளை தவற விடாதீர்கள். அது என்ன பொருள், ஏன் தவற விடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா வருடாந்திர பூஜை 2 நாள் 3 நாள் நம்ம அந்த எல்லையிலேயே தங்குற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம தங்கும்போது குறிப்பாக இந்த 3 பொருட்களை மட்டும் மறந்தும் தவற விட்டுறவே கூடாது. அப்படி தவற விடுவது நமக்கு பல நல்ல மற்றும் கெட்ட பலன்களை தரும். அது எந்த பொருளை தவற விட்டால் நமக்கு நல்ல பலன்கள் தரும், எந்த பொருளை தவற விட்டால் நமக்கு கெடு பலன்கள் தரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிலர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது மற்ற கோவில்களுக்கு போகலாமா, இல்லை குலதெய்வத்தை வணங்கிய பிறகு மற்ற கோவிலுக்கும் போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது எத்தனை கோவிலுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம். போயிட்டு உங்கள் குலதெய்வத்தை வணங்கிய பிறகு நேராக உங்கள் வீட்டுக்கு வருவதே சிறந்தது. குலதெய்வத்தை வணங்கிய பிறகு நம் வீட்டுக்கு வருவது தான் நல்லது. ஏன்னா அந்த தெய்வம் நம்மளோட துணைக்கு வரும். அந்த தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். அதுதான் சரியான முறை. அது மட்டும் இல்லை, குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு சில பொருட்கள் நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு, புளி, சீயக்காய் இது போன்ற பொருட்கள்லாம் நம்ம அம்மா வீட்டிலேருந்தும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதே போல் நம்ம தாய் தெய்வமான குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரும்போதும் இது போன்ற பொருட்களை நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது. நம்ம குலதெய்வ கோவிலில் தங்கியிருக்கும்போது பலருமே, இல்லை உங்களுக்குமே இதெல்லாம் நடந்திருக்கும். என்னோடய வாட்சை காணும், என்னோடய கொலுசை காணும், என்னோடய பணத்தை காணும், இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா அது ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கின்றது. அதில் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உங்களுடைய ஆபரணங்கள் அல்லது கொலுசு இது போன்ற வெள்ளி தங்க நகைகள் தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். அதாவது குலதெய்வ எல்லையில் நான் சொல்லலை, குலதெய்வ எல்லைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு பிஸ்னஸோ இல்லை குடும்பம் சார்ந்த ஏதோ ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அணுவாக எந்த விஷயம் நீங்கள் செஞ்சாலுமே அதில் அதிகப்படியான கவனம் வேண்டும் அப்படிங்கிறத குறிக்கின்றது. அதே போல் உங்களுடைய உடைமையான ட்ரெஸ்ஸஸ், துணியை நீங்கள் குலதெய்வ எல்லையில் தவற விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. நம்ம குளிக்கலாம் போவோம், அங்கே எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்து எடுத்துருவோம். ஐயோ இந்த ட்ரெஸ்ஸை நம்ம விட்டுட்டோமே, அங்கே கோவிலே விட்டுட்டு வந்துட்டோம்ப்பா அப்படின்னு பலருக்குமே இந்த அனுபவம் இருக்குது. இப்படி நீங்கள் துணியை குலதெய்வ எல்லையில் ஒருபோதும் விடவே கூடாது. ஒரு சில பரிகார ஸ்தலங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். அங்கே எப்படின்னா குளிச்சுட்டு அப்படியே அந்த துணியை விட்டுட்டு வருவாங்க. அது எந்த இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் கழிய வேண்டும் அப்படிங்கிறத பொருட்படுத்தும். ஆனால் குலதெய்வ எல்லையில் ஒருபோதும் நம்ம துணியை விட்டுட்டு வருவது நமக்கு தீராத கஷ்டத்தை கொடுக்கும். குலதெய்வ எல்லையில் இப்போ ஒரு சில பொருட்கள் நம்ம மறந்து விட்டுட்டு வர்றதுனால நன்மைகளும் கிடைக்கும். அது போன்ற பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலணி தான். அதாவது செருப்பை நம்ம குலதெய்வ எல்லையில் மறந்து விட்டுட்டு போனாலோ, இல்லை மற்றவர்கள் தன்னுடைய காலனியை உங்களுடைய காலனியை எடுத்துகிட்டு போனாலோ உங்களை பிடிச்ச உங்களுடைய கஷ்ட காலம் முடிய போகின்றது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துகின்றது உங்கள் குலதெய்வம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கால் பாதம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானே குறிக்கும். அந்த சனியின் தாக்கம் குறைய போகின்றது, உங்கள் கஷ்ட காலத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகின்றது அப்படிங்கிறத குறிப்பதற்காகவும் இந்த காலனி காணா போகின்றது. அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் செய்கிற தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட செருப்பு தான் தொலைஞ்சிருச்சு, நம்ம வேற ஒருத்தவங்களோட செருப்பை நம்ம போட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வர்றது உங்கள் கஷ்டத்தை நீங்களே கூட்டிட்டு வர்றதுக்கு சமம். இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பணம் தான். நம்மளுடைய பணம் உங்கள் குலதெய்வ எல்லையில் நம்ம குளிக்க போனேன், அந்த இடத்துல பணம் வச்சுட்டு போனேன் காணும் அப்படிங்கிறதெல்லாம் பலருக்குமே நடந்துட்டு இருக்கிறது தான். ஒரு சிலருக்கும் விரயச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பணம் விரயமாகும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உடல் உபாதைகள் மருத்துவ செலவோ இல்லை ஏதோ ஒரு நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செலவு வரும். அதற்கு இந்த பணம் தொலையும் போது நமக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ எல்லையில் நம்ம குலதெய்வத்திற்கு ஒரு பொருள் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாமி நமக்கு 3 மடங்கு பெரிய தொகையை தான் நமக்கு எப்போதுமே கொடுக்கும். ஆனால் அந்த எல்லையிலேயே நமக்கு பணம் தொலையுது அப்படிங்கிறப்ப
நமக்கு ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் வர்றது இந்த ஒரு பணத்தோட முடிகின்றது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு கஷ்டகாலம் வர வரைக்கும் தான், அந்த கஷ்டகாலம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பண பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அது முடிந்த பிறகு குலதெய்வ எல்லையில் உங்களுக்கு எவ்வளோ பணம் தொலைந்ததோ அதை விட 3 மடங்கு 5 மடங்கு அதிகமாகவே உங்கள் தெய்வம் உங்களுக்கு கொட்டி கொடுக்கும். இது போன்ற அனுபவங்கள்லாம் உங்களுக்கும் இருக்கின்றதா அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட குலதெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் குலதெய்வ எல்லையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குது, அது பணமாக இருக்கலாம், இல்லை நகையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கின்றது அப்படின்னா இது கடவுள் கொடுத்தது, நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. அந்த பொருளை உங்கள் கோவில் நிர்வாகம் இருந்தால் அந்த நிர்வாகத்திடம் கொடுத்துருங்க. இல்லை கோவில் பூசாரியிடம் இந்த இடத்துல இந்த பொருள் கிடைச்சது, யார் இதுன்னு கேட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கோவில் பூசாரியிடம் ஒப்படைச்சிருங்க. இல்லைங்க என்கிட்ட ஒரு 10 ரூபாய் தாங்க கீழே கடந்து எடுத்தேன், அந்த 10 ரூபாயும் குலதெய்வத்திடம் உண்டியல்ல செலுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.